ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பொதுநலத்தை விரும்பினாலும் தன்னலத்தை கொஞ்சமும் விட்டு கொடுக்காத கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாகவே இருக்கும்னு நம்ம அறுதிட்டு சொல்லலாம். காரணம், விரையாதிபதி 12ல் இருந்த அந்த சூரியன் சனி பார்வையில பூர்வ புண்ணியத்தை சனியை சூரியன் பார்க்க, சனியின் சூரியனை பார்க்க இருக்கும்போது தேவையற்ற அசுப செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் போன மாதம். ஆனால் இந்த மாதம் இந்த விரையாதிபதி உங்க ராசிக்கே வந்திருக்கு. உங்க ராசிக்கு வந்தாலும் குரு பார்வையை ஏற்றிருப்பதனால இந்த மாதம் பெட்டரான, அதாவது சுப செலவுகள் ஒன்றா ஏற்படலாம் ஒழிய அசுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதன் காரணமாகவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி கலப்புரண்டோடும். பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியான சனி 6ல் பணப்புழக்கம் இடத்துல அவர் நிற்கிறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் உத்தியோக சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. காரணம், உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி, அந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் தொழில் இடத்துல இருக்கிறதுனால கூட பணிபுரிகிற சக ஊழியர்கள் கூட மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தொழில் இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி புதன், அந்த புதன் உச்சம் பெறதுனால எல்லா விஷயத்தையும் சூசகமா அல்லது சூட்சமமா நீங்க சமாளிக்க முடியும். ஏன்னா குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாது. அதே நேரம் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பயணங்கள் மூலியமா சில தோல்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த பயணங்களை கொஞ்சம் எச்சரிக்கையோட கையாளுறது நலம். மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பணப்புழக்கத்தை நிறைய ஏற்படுத்தும். தொழில் விருத்தி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்தா கணவன் மனைவியோட உறவு இன்னும் சிறப்பாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய கல்விக்கு எந்த குறையும் இல்லை. பிள்ளைகள் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய படிப்புகள்லாம் பெரிய தடைகள்லாம் எதுவும் இருக்காது. அவங்களுடைய போக்கும் மன மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். அதே நேரம் திருமண பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையோடைய உறவு ரொம்ப மேன்மையாக இருக்கும். அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. சாதகமான நாட்கள் செப்டம்பர் 25, 26, அக்டோபர் 6, 7, 8 இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கு. பாதகமான நாட்கள் செப்டம்பர் 29, 30, அக்டோபர் 1, 4, 5, 6, 9, 10, 11. உங்களுக்கு திசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த பாதகமான நாட்கள் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே உங்களுக்கு கெடுதலான திசாபுத்தி நடந்தால் இந்த நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை 1க்கு 10 முறை யோசிச்சு செய்யறது நல்லது. பண வரவுக்கான நாட்கள் செப்டம்பர் 17, 18, 27, 28, அக்டோபர் 13, 14, 15. சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 20, 21, 22. இந்த மாதத்துக்கான நல்ல பலன்களை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கு பெருமாள் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும்.